அங்க இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டிய உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வேற யாரும் இல்ல, நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் தான். குட்டியா, கியூட்டா, அழகா இருக்கானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆள் பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு. மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இவன். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இவன் வந்து பல சயின்டிஸ்டுக்கு டிமிக்கி கொடுத்தவன். நம்ப முடியுதா உங்களால? நெறைய பேர் இவன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்பொழுது அவங்ககிட்ட தான் இவன் எஸ்கேப் ஆயிட்டான். ராபர்ட் பாயில் இவனை நெருங்கிட்டாரு. ஒருத்தர் இருந்தும் இவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஃபைனலா ஹென்ரி கேவெண்டிஷ் 1766ல வந்து இல்ல இப்படிப்பட்டவன் இங்க இருக்கான். அவன் பேரு வந்து இன்ஃப்ளேமபிள் ஏர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடுறாரு. பத்திக்கிற காத்தா, இது என்னடா நல்லாவே இல்லையே, பாக்குறதுக்கு இவனை ஒரு பயங்கரமா காட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு லவாய்ஷியர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வைக்கிறேன் பாரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் ஒரு பேரை வச்சுட்டாரு. ஏன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹைட்ரானா வாட்டர், ஜென்னனா ஜெனரேட்டர், தண்ணிய உற்பத்தி பண்றவன், சொல்லி பாருங்க எப்படி ஒரு சாந்த ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓ, இந்த பேரே அற்புதமா இருக்கு, இனிமே இவனுக்கு இந்த பேரையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து இவன் நம்ம மத்தியில ஹைட்ரஜனா தான் சுத்தி வந்துட்டு இருக்கான். பத்தி எரியக்கூடியவனா இந்த பச்சை புள்ள அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? ராக்கெட்டையும் ஸ்பேஸுக்கு நெட்டி தள்ளி விட்டுருவாங்க. எரிஞ்சதுக்கு பின்னாடி சாந்த சொரூபியான வாட்டரா வேற மாறிடுறானா, அதனால இவனுக்கு வந்து கிளீன் ஃபியூயல்னு பேர் வேற. பூமியில இவன் தனியாலாம் இருக்க மாட்டான். ஆக்சிஜனை சேர்த்து பிடிச்சிட்டு தான் இருப்பான் எப்பவுமே. வாட்டரா தான் இவன் வந்து எக்ஸிஸ்ட் ஆவான். H2 அப்படின்றது வந்து ஒரு லைட்டஸ்ட் கேஸ்ங்க, எலிமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் இல்லாம அவன் மட்டும் இருக்கிறது. அப்படி பூமியில அவன் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவன் வந்து ஃபெதர் மாதிரி ரொம்ப லைட்டான ஒரு ஆளு. பறந்து போயிருவான். புவியீர்ப்பு விசைனால, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இவனை பிடிச்செல்லாம் வைக்கவே முடியாது. கேஸ்ன்னு சொல்றீங்க, அப்ப இவனை வந்து சென்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இவனுக்கு கலரும் கிடையாது, ஸ்மெல்லும் கிடையாது. இவன் தான் வந்து பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் பை வெயிட்ல வந்து ஃபர்ஸ்ட்னு உங்களுக்கு தோணலாம். இல்லைங்க, ஆள் ரொம்ப வந்து அண்டர் வெயிட். அதனால 10வது இடத்துக்கு போயிட்டான். பூமியில தான் நம்ம ஆள் 10வது இடம். பிரபஞ்சத்துல நம்மால் தான் டாப் மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட். இவரு எங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ஸ்லயும் சன்லயும் இருக்கிறாரு. அதுலயும் சன்ல இவனுங்க ஒருத்தனோட ஒருத்தன் போட்டுக்கிற சண்டை தான் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி தான் சோலார் எனர்ஜி. நம்ம எல்லாம் இன்னைக்கு செழிப்பா நல்லபடியா இருக்கும் அப்படின்னா அதுக்கு அவனுங்க அங்க போட்டுக்கிற சண்டை தாங்க காரணம். இவனுக்கு டியூவல் பர்சனாலிட்டி. சில சமயம் அல்கலி மெட்டல்ஸோட ஒத்து போவான், ஹாலஜனோட ஒத்து போவான். என்னடா ஒருத்தவன் மூணா தெரியறான் அப்படின்னு தோணுதுதானே உங்களுக்கு? 3 பேருமே ஹைட்ரஜன் தான், ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல முதல்ல நின்னுட்டு இருக்கான் இல்லையா வெயிட்லெஸ்ஸா, அவன் பேரு புரோட்டியம். அதை விட கொஞ்சம் பூஸ்னாப்ல இருக்கிறான் இல்லையா நடுவுல, அவன் பேரு டியூட்டீரியம் இல்ல ஹெவி ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே கொஞ்சம் பல்கி பாயா நின்னுட்டு இருக்கான் பாருங்க, அவன் பேரு ட்ரைட்டியம். இதுல புரோட்டியமுக்கு ஒரே ஒரு புரோட்டான் தாங்க, நியூட்ரானே கிடையாது. டியூட்டீரியம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரானோட இருக்கிறான். ட்ரைட்டியம் தான் ஒரு புரோட்டான் 2 நியூட்ரானோட இருக்கிறான். அவனால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ரேடியோ ஆக்டிவ் டீகேனால தன்னையே அழிச்சுக்கிட்டவன் அவன் தாங்க. இப்படிப்பட்ட இவனுக்கு தனக்குன்னு ஒரு தனியான இடம் கிடையாதுங்க. பீரியாடிக் டேபிள்ல இவன் எந்த இடத்துல இருக்கிறதுன்னு தெரியல. இவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்து கிடையாதுங்க. எந்த குரூப்லயும் இவன் சேர்த்துக்க கிடையாது. ஹைட்ரஜன் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் அப்படின்னு இப்பவாது ஒத்துக்கிறீங்களா?